வெல்கம் டு நலன் குஹா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தொய்யல் கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் தொய்யக்கீரை. மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய கீரை இது. உங்களுக்கும் இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மழையில் நனைஞ்சதுனால ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அதில் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். கீரை இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கணும். பூ பூத்துருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கீரையை நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். கீரை நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆயிரும். தொய்யக்கீரை பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ராகி களி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீரை கூட ஒரு பச்சை மிளகா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கீரையை வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கீரை மட்டும் இல்லை, வேறு எந்த கீரை செய்யும் போதுமே நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் அதனோட கலர் வந்து மாறாமல் இருக்கும், சத்துக்களும் குறையாது. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து இந்தளவுக்கு வெந்துடுச்சு. தொய்யக்கீரைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான். அதுவும் பச்சையாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீரையில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கணும். இது கூட 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். பச்சையாகவே சேர்த்திக்கலாம், வாசனையாக தான் இருக்கும். சேர்த்திட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா எப்படி பச்சை கலரில் கீரையோட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே, நோ குக்கிங். இன்றைக்கி மார்னிங் வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன், அதனால் அங்கே போயிருந்தோம் ஃபேமிலியோட. வளகாப்பு முடிச்சுட்டு எங்கள் அண்ணா வீட்டில் ஒரு சின்ன விருந்து, அங்கே போயிருந்தோம். அவங்க வாடகைக்கு தான் இருக்காங்க இந்த தோட்டத்தில். சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டாச்சு. தோட்டத்தை சுற்றி பார்க்க போயிருந்தோம். அங்கே வாட்டர் ஆப்பிள் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தை பார்க்குறேன். கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. அது பழத்தோட கலர் சூப்பராக இருந்துச்சு. தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடியெல்லாம் பார்க்கலான்னு நானும் என் தங்கச்சியும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே சீத்தாப்பழம் இருந்துச்சு, அதையும் பொறிச்சிட்டு வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிலை செடி இருந்துச்சு, அதில் பழம் பிடிச்சிருந்துச்சு. அந்த பழத்தையும் பொறிச்சு டேஸ்ட் பார்த்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி இருந்த திராட்சை கொடியில் சின்ன சின்ன கொத்துக்கெல்லாம் திராட்சை இருந்துச்சு. எங்கள் அண்ணாவுக்கு சேவல்லாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய ப்ரீட் வச்சுருக்கான். என்னோடய அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சித்தி, மாமா, அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த வாரம் எங்களுக்கு சண்டே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.